வில்லியனூர் அரசு மருத்துவமனையில் உள்ள ஆம்புலன்ஸிற்கு டிரைவர் இல்லாததால் சரியான நேரத்தில் சிகிச்சை கிடைக்காமல் ஒருவர் பரிதாப உயிரிழப்பு. சட்டசபை பூஜை நேரத்தில் சிவா எம்எல்ஏ கொந்தளிப்பு. இன்று சட்டசபை பூஜை நேரத்தில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் சிவா எம்எல்ஏ, மருத்துவ பணி மகத்தானது. பல உயிர்களின் பாதுகாப்பு கேடகமாக மருத்துவத்துறை உள்ளது. இதில் சிறு சிறு அலட்சியங்களும் அவ்வப்போது அரங்கேறுவது வருத்தத்திற்குரியதே என்று கூறினார். மேலும் புதுச்சேரி நலவழித்துறையின் கீழ் இயங்கும் வில்லியனூர் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் 24 மணி நேரம் பணிபுரிவதில்லை. ஆம்புலன்ஸ் இயக்க டிரைவர்கள் சரிவர வருவதில்லை. சரியான மருத்துவ உபகரணங்கள் போதிய அளவில் இல்லை. இவைகள் குறித்து கடந்த 3 வருடங்களாக சட்டசபை கூட்டத்தொடரில் நான் வலியுறுத்தி வருகிறேன். ஆனால் புதுச்சேரி அரசு நலவழித்துறை இதை கவனத்தில் கொள்ளாமல் மெத்தன போக்கோடு செயல்படுவதாக தெரிவித்தார். இச்சூழ்நிலையில் நேற்று மாலை வில்லியனூர் அடுத்த சேந்தநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 72 வயதுடைய முனுசாமி என்பவர் 100 நாள் வேலை செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராவிதமாக ஆற்றில் தவறி விழுந்துவிட்டார். உடனே அங்கிருந்தவர்கள் அவரை டாடா ஏசியில் ஏற்றி அருகில் இருந்த வில்லியனூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு முதலுதவி செய்யப்பட்டு மேல் சிகிச்சைக்காக அவரை புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல அங்குள்ள மருத்துவர்கள் பரிந்துரைத்தனர். ஆனால் அவசர சிகிச்சைக்கு கொண்டு செல்ல ஆம்புலன்ஸ் இருந்தும் டிரைவர் இல்லாத காரணத்தால் மீண்டும் டாடா ஏசியிலேயே குளுக்கோஸ் பாட்டில் ஏற்றியவாறு அவர் கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் விரைந்து செல்லாததால் அவர் சிகிச்சை செல்லும் வழியிலேயே பரிதாபமாக இறந்துவிட்டார். 24 மணி நேரமும் தயார் நிலையில் இருக்க வேண்டிய ஆம்புலன்ஸ் சேவைக்கு 4 ஓட்டுநர்கள் பதவியில் அமர்த்தப்பட்டும் ஓர் உயிர் பறிபோனது. மேலும் இது தொடர்பாக சிவா எம்எல்ஏ கூறுகையில், இந்த பணியில் 3 பேர் ஆம்புலன்ஸ் டிரைவர் எனவும் ஒருவர் ஒப்பந்த ஊழியர் எனவும் தெரிய வந்துள்ளது. ஒப்பந்த ஊழியரின் ஒப்பந்த காலம் முடிவடைந்ததால் அவர் பணிக்கு வரவில்லை. மற்ற 3வரில் முருகன் என்ற ஓட்டுநர் தொடர் விடுமுறை எடுத்துள்ளார். மீதமுள்ள 2 சுழற்சி முறையில் பணியில் இருந்திருக்க வேண்டும். இவர்களின் பொறுப்பற்ற தனத்தால் விலை மதிப்பில்லா ஓர் உயிர் இழப்பு ஏற்பட்டதாக வருத்தம் தெரிவித்தார். மேலும் இவர் இதுகுறித்து நலவழித்துறை உரிய விசாரணை மேற்கொள்ளவும் 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய ஆம்புலன்ஸ் சேவையை மேற்கொள்ளவும் புதிய ஆம்புலன்ஸ் பல்வேறு வசதிகளுடன் வாங்கித்தர வேண்டும் என்றும் சிவா எம்எல்ஏ சட்டசபையில் பூஜ்ய நேரத்தில் தெரிவித்தார்.